தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோயில் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் எருமைவெட்டி கிராமத்தில் உள்ள எல்லம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி 4ஆம் கால யாக பூஜை, கோபூஜை, விஸ்வரூப தரிசனம், நேத்திரதானம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விநாயகர், கோஷ்டமூர்த்திகள், நவகிரகம், கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் மேலப்பட்டியில் அமைந்துள்ள பெரிய காண்டியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி 4ஆம் கால யாக பூஜைகளும் அதைத் தொடர்ந்து மங்கள இசையுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத விமான கலசத்திற்கு தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் உள்ள ஆதிசக்தி மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் முயல் வேட்டை புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு முயல் வேட்டையை தடுக்கும் பொருட்டு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.